ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம்புலா பிரீமியர் லீக் NPL சுற்று போட்டி தற்பொழுது மிகவும் விறுவிறுப்பாக ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் NPL போட்டியின் தற்பொழுது நிலப்படி பல அணிகள் தற்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. போட்டியில் பங்கு பெறுவதற்கு, போட்டியில் வெற்றி பெறுவதற்கு பல அணிகள் தற்பொழுது பெயர்கள் குறிப்பிட்டு தந்த அணியின் லோகோ மற்றும் கொடிகளை அறிமுகப்படுத்தி வாட்ஸ்அப் பேஜ் மூலமாக தற்பொழுது மிகவும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சூட்டை இருமடங்காக்குவதற்கு தற்பொழுது உங்களோடு மாபெரும் NPL சுற்று போட்டியின் நிலப்படி எவ்வாறு தற்பொழுது போட்டிகள் நடைபெற்று போகின்றது, போட்டிகளின் அணிகள் எவ்வாறு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் சற்று உங்களோடு பகிர்ந்து இருக்கின்றோம். அதன் பொறுத்த மட்டும் இந்த NPL சுற்று போட்டியின் பல அணிகள் தற்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது. இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முதல் கட்டமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். சுற்று போட்டிகளில் விளையாடி துடுப்பாட்டத்தில் மிகவும் ஆர்வம் கொண்ட பலர் ரசிகர்களை மனதில் வென்ற கனாஸ் என்ற ஒரு வீரர் அந்த அணி கரீபியன்ஸ் அணியின் தலைவரத்துவத்தை பெற்று தற்பொழுது அந்த அணியை எவ்வாறு இந்த போட்டி நிகழ்ச்சியில் பங்கு வருவதற்கு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறது என்பதை நாங்கள் அவரிடம் கேட்டு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த போட்டி தொடரை பற்றி சற்று கூறினால் 12 அணிகள் சேர்ந்து அது 12 அணிகள் சேர்ந்துக்கிறேன். அதில் எங்கள் அணி ஒரு கரீபியன்ஸ் எங்கள் அணி. கரீபியன்ஸ் அணியை பொறுத்த மட்டும் இதுக்கு முன் விளையாடிய கரீபியன்ஸ் அணி, அதாவது நீங்கள் முதல் தடவையாக இந்த கரீபியன்ஸ் அணிக்கு விளையாடுகிறீர்கள். எங்கள் அணியில் வந்து நீங்கள் சாதனை மிக்க பிளேயர் மாதிரி இருக்கிறாங்க. அதில் இந்த அணியில் ஃபைனல் வர கரீபியன்ஸ் பொறுத்து பார்ப்போம். இதுக்கு எதிராக மோத இருக்கிற இந்த அணிகள் குமார் பண்ணுங்க. இந்த கரீபியன்ஸ் தலைவர் சொல்லியிருக்காரு கரீபியன்ஸ் அணி தான் இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்பது. அத்துடன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய ஒரு சவாலாக இருக்கின்ற அணி ஏதாவது இருக்கின்றது? நிச்சயமாக இந்த போட்டியில் கரீபியன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதில் ஜூபிட்டர்ஸ்க்கு 3 ஓவரில் எல்லா மேட்சையும் முடிச்சு பொறுத்து பார்ப்போம். அத்துடன் இந்த போட்டியில் அதாவது கரீபியன்ஸ் அணியில் உங்களது அணியில் பொறுத்தமட்டில் துடுப்பாட்ட வீரர்களா அல்லது பந்து வீச்சாளர்கள் சகலதுறை ஆட்டக்காரர்களா தற்போது எவ்வாறு உங்கள் அணி இந்த போட்டியில் பந்து வீச்சில் இந்த போட்டியில் உங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் உங்கள் கரீபியன்ஸ் அணியின் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். அத்துடன் பல ஊரில் ரசிகர்கள் இருக்கிறாங்க, கிரிக்கெட் ரசிகர்கள். அவர்களுக்கு இந்த மேட்ச் சம்பந்தமாக என்ன பொருள் 6 மேலே பார்க்கணுமென்றா வருஷம் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த சல்லியை வீணாக்க வேணுமென்னும் எங்களோட ஃபைனல் கடைசியாக வர சொல்லுவோம். ஸ்பான்சர் எடுப்புன்னு சொல்கிறது கடைசியாக சல்லியில் வீணாக்க வேணும் அடுத்த டீம்களுக்கு கொடுத்து கரீபியன்ஸ் அணி தான் ஃபைனல் வரும். பல சவால்களை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் கரீபியன்ஸ் தான் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் இந்த போட்டியில் சாம்பியன் விருதையும் பெற்றுக்கொள்வது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற அணிகளையும் நாங்கள் சந்தித்து அவர்களை உரையாடி பார்ப்போம். சனா சொல்வது எவ்வாறு அமைந்திருக்கு என்பது, அடுத்த அணிகள் எவ்வாறு இந்த போட்டியில் இருக்கிறது என்பதை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். NPL சம்பந்தமான பல விடயங்கள் அவ்வப்போது உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.